தேவலோகத்தின் அரசன் இந்திரன் தன் கையில் வஜ்ராயுதம், உலகத்தில் தன்னை விட சக்தி வாய்ந்தவன் யாரும் இல்லை என்ற கர்வம் அவன் கண்களில் மின்னியது. ஆனால் அனைத்தையும் அறிந்தவர் 4 முகங்களுடன் அமைதியாக தாமரையில் அமர்ந்திருந்தார் பிரபஞ்சத்தின் படைப்பாளி பிரம்மதேவன். இந்திரனின் கர்வம் மட்டுமல்ல, அவன் ஆயுதமும் கூட மின்னலின் சக்தியுடன் தன்னை யாராலும் அடக்க முடியாது என்று வஜ்ராயுதம் எண்ணியது. அப்போது பிரம்மதேவன் அமைதியாக சொன்னார், சக்தி மட்டும் போதாது, தவமில்லாத சக்தி அகங்காரமாக மாறிவிடும். கைலாச மலையின் அருகில் குரு உருவம் கொண்ட மாபெரும் தவசி அகஸ்திய முனிவர். அவன் தவத்தின் முன் தேவர்களும் தலைவணங்குவர். ஒரு கணத்தில் மின்னலை விட வேகமாக வானத்தை பிளந்து அகஸ்தியர் பறந்தார். அவன் வேகம் தேவர்களையே திகைக்க வைத்தது. இந்திரன் பார்த்து கொண்டிருக்க அவனை முந்தி சென்றார் அகஸ்தியர். அந்த ஒரு நொடியில் இந்திரனின் கர்வம் தூள் தூளாக உடைந்தது. மின்னல் கொண்ட ஆயுதம் கூட தவத்தின் சக்திக்கு முன் அடங்கியது. வஜ்ராயுதம் உணர்ந்தது, உண்மையான சக்தி தவத்தில்தான். பிரம்மதேவன் சொன்னார், கர்வம் மனிதனை வீழ்த்தும், தாழ்மை மட்டுமே உயர்த்தும். அன்று இந்திரனும் அவன் ஆயுதமும் ஒரு மாபெரும் பாடம் கற்றன.